நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு நடந்துருவோம். வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்ல, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். கவனம், கவனம். ஒரு வினாடி கவனம் சிதறனாதான் உயிர் போகுது. கவனத்தோடு எப்படி இருப்பது, கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. கவனம் இருக்கிறதா நமக்கு? தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும். தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் தான் தியான புள்ளி. வேற எங்கேயுமே சிதறாத, அங்கே நிற்கும். சிதறச்சுன்னா அளவு மாறிடும். இந்த தியானம், இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா? கவனம். இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது? நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல, என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னில இருந்து ஒரு டயலாக விட்டுருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா பாருடா, என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பாக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. படிச்சியா, நல்ல வேலை பார்த்தியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொண்டாட்டிய வீட்டை பாரு, இப்படி சொல்லி வளர்க்காதீங்க. அதுங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க பாருடா, தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன். என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பாத்துக்கணும். வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் வரும்னு தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி வளர்ப்பது, வைத்துக் கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பல பேருக்கு தெரிறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசி. பெரிய விஷயமா பட்டுச்சுங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இதுல முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை, 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்புல போயிடுதா? 25ல இருந்து 45 வயது, 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. சொல்தானே, இதோ முத்தாக வந்து விழ போகிறது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா? ஒரு விலை இருக்கு. ஃப்ரீதானே சார் உள்ள வந்தது தாசில்தாரங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அந்த பேமெண்ட் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அதற்கான வழிகளை, அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா? அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம்? They don't want to take responsibility. Responsibility is the payment. பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல், வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உண்மையா சொல்லட்டுமா? மனம் திறந்து சொல்றேன். பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்ல. இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து, ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் புத்தக திருவிழால.
பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞரின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி? காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? காசு கொடுத்து. காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்க அம்மா காயல்பட்டணத்துல ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க. எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசுல ஆரம்பிச்சது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை. 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒண்ணு கிளவிய கடிச்சிருச்சு. கிளவி கீழே கிடக்குது, வாயிலா நொர. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்கிறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ ஏன் சொன்னேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். வந்த விஷயம் வேறா இருக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம், கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம். பல கூட்டங்கள் அப்படித்தான். என்னமோக்காக வருவோம், ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம். நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுல ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்லை. எல்லாம் பாஸ், தெரிச்சு. நான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக கடைசி பெஞ்ச் எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் மார்க் 98 எல்லாம் வாங்க கூடாது, 98 ஜெயிக்கணும். அவ்வளவுதான். அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கா வரதுக்கு நாமளே வளர்த்துக்கிட்டு போனா போதும். ப்ரோக்ரஸ். 98 92 வாங்கினாலும் அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா 32 வாங்கினா, நான் 38 வாங்கினா அவளை விட நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஜெயிச்சுக்கிட்டே போறதுதான் ஸ்ட்ராட்டஜி. உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே போ. யார் போலவும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனர்ஜியினுடைய ஹையஸ்ட்ல இருக்கணும். கவனச்சிதறல் போல வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுத்துகின்ற விஷயம் வேறு கிடையாது. கவனத்தோடு இருங்கள் என்பதற்கு நான் எப்படி விளக்குறது? இது இப்போ பொங்கல் வந்ததுல நாங்கெல்லாம் கூட திருவண்ணாமலை ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு. நான் போய் உட்கார்றேன், நிகழ்ச்சி முடிஞ்சது. உரி அடிக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆச்சு? ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6ல இருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 attempt தான். மிஸ் ஆயிடுச்சுன்னா கையில இருந்து கம்பு புடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்கார்ந்தான். என் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல வந்து உட்கார்றான். ஜெயிச்சுட்டான்ல, உட்கார்றான். நான் அவனை பார்த்தேன். அவன் என்ன இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க. கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேரு உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு இருந்தாருல, இருக்காருல்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பா இருக்குங்க அவன் கண்ணு. அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க. ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க. அவளை திமிரா சொல்றான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு. ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும்.
அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா. தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான். அவன்கிட்ட இவ்வளவு பேசிட்டேனா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா. பா நீ எப்படி ஜெயிச்சங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசுல சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன் எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தா, எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? நான் சொல்லு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா. 45 வயசு கடந்து இருக்கிறேன். எனக்கு 6 வயசு சிண்டு. எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்ல, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட். அவர் தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே பாவம், பொழிச்சு போன்னு சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதல விசில் ஊன்னு ஊதி இருக்கிறாரு. ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்காரு. இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க, எங்க புள்ள இப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெப்ட்ல போ ரைட்ல போ லெப்ட்ல போ ரைட்ல போ. எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ண, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பாப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். ராஜா, யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெப்ட்ல போ. லெப்ட்ல போனா. ரைட்ல வாடா. ரைட். முன்னால போ. கைய தூக்கு. அடிக்காத அடிக்காத அடிக்காத. மேல கீழே இறங்கிட்டு இருக்கு. அடிக்காத அடிக்காத. கவனமா கேளு 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 கேளு. கைய ஓங்கி அப்படியே அப்படியே அப்படி அறாம அவனை நான் அடிச்சுதான் உடஞ்சிருச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்? கவனம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு, இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க. இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பாக்குறீங்கல்ல பிள்ளைகளா? இந்த பிசாசு ஒண்ணு இருக்குது கையில. வேகமான ரீல்ஸ் பாத்தீங்கன்னா நிதானமா படிக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக் அடிக்கும். ஆனா இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது நாம்
10ஆம் கிளாஸ்ல கைத்தட்டி பிளஸ் 2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. பிளஸ் 2ல கைத்தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது.